ஹாய் ஹலோ, நான் உங்கள் பொள்ளாச்சி பண்ணையார் ரியல் எஸ்டேட்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு கட் ரோடு பேசிக்ஸில் ஒரு 8 ஏக்கர் கோகனட் ஃபார்முங்க. இதுதாங்க அந்த கட் ரோடு. இந்த கட் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 ஃபீட்டில் வந்து இந்த ஃபார்மோட பவுண்ட்ரி ஸ்டார்ட் ஆயிரும். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் இந்த ஃபார்மை ரீச் பண்ணிடலாம். கோவில்பாளையம், பொள்ளாச்சி கோவில்பாளையம் வெஸ்ட் சைடில் இருக்குதுங்க. பொள்ளாச்சி கோவில்பாளையத்துக்கு வெஸ்ட் சைடில் அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸில் இந்த ஃபார்மை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். இது இந்த ஃபார்மோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 ஏக்கர் ஃபார்முங்க. இப்போது இந்த இடத்துல தான் இந்த ஃபார்மோட பவுண்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துலேருந்து இந்த பவுண்ட்ரி ஸ்டார்ட் ஆகிரும். ஃபுல்லி ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக 7.5 ஏக்கர் வந்து ஃபுல்லாக தென்னந்தோப்பு தாங்க. இந்த இடத்துல தான் பவுண்ட்ரி ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணி கேட்டும் கூட வச்சுருக்காங்க. இதிலிருந்து ஃபுல்லாக இவங்களோட லேண்டு தாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அங்கே ஒரு கேட் இருக்குது. இந்த கேட் வழியாக இந்த பவுண்ட்ரிக்குள்ளே நம்ம உள்ளே போயிடலாம். ஒரு 35 இயர்ஸ் ஆன ஒரு தென்னை மரங்க தான் இதில் ஃபுல்லாக இருக்குங்க. தென்னை மரம் ப்ளஸ் வந்து நிறைய பலாமரம், மாமரம், தேக்கு மரம், இந்த மாதிரியான மரங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. நல்ல ஈல்டு வந்துட்டுருக்குதுங்க தென்னை மரத்தில். நீங்கள் ஃபார்மை வாங்குறீங்க அப்படின்னா வந்து அடுத்த 40ஆவது நாள் நீங்கள் தேங்காய் வெட்டிங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு தேங்காய் வெட்டலாம். வந்த உடனே உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இது. இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தென்னை மரமும் அவ்வளோ காப்புங்க. குலையாக காய்ச்சிருக்கு, அவ்வளோ காய் இருக்குது. ஆனால் நாட்டு தென்னை மரம் தான், அவ்வளோ காய். அந்த அளவுக்கு இவங்க பராமரிப்பு பண்ணி தோப்பு அப்படியே நீட்டாக வச்சுருக்காங்க. ஒரு கிராஸ் சீனரி பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்குது. இந்த தோப்பு வந்து யார் பார்த்தாலும் பிடிக்கும். இந்த தோப்பில் பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மாடு கட்டுறதுக்காக மாட்டு சாலை வச்சுருக்காரு. சேவல் கட்டுறதுக்காக சேவலுக்குன்னு சொல்லி ஒரு ஆர்சி பில்டிங் ஒரு 60 அடி லென்த்தில் வச்சுருக்காருங்க. லெமன் ட்ரீ இருக்குது, பப்பாயா இருக்குது, இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. வேறு மேங்கோ ட்ரீ இருக்குது. பாருங்கள் தென்னை மரத்தில் தேங்காய் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு பாருங்கள். குறைஞ்சபட்சம் 1 லட்ச ரூபாயிலேருந்து 1.5 லட்ச ரூபா ஒவ்வொரு மாதம் நீங்கள் வந்து இந்த தென்னை மரத்துலேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். 2 கிணறு இருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு கிணறு இது தண்ணியே தீராது, மேல் கிணறுங்க. இது இல்லாமல் கூட இன்னொரு செகண்டரி இந்த கிணறும் இருக்குது. 2 கிணறு இருக்குங்க. இந்த 8 ஏக்கருக்கு 2 சர்வீஸ், 2 கிணறு இருக்குங்க. அத்திமரம் இருக்குது பாருங்கள், தேக்கு மரம் இருக்குங்க. இவங்களோட பவுண்ட்ரி ஃபென்சிங் சுற்றிலுமே கிட்டத்தட்ட ஒரு 100 தேக்கு மரம் இருக்குது. இந்த தேக்கு மரம் நம்ம கட் பண்ணி விற்றோம்னாலே ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் போகும். இந்த மரமே வந்து ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு போங்க. அவ்வளோ பெரிய சைஸான மரம் இதெல்லாம் வந்து இந்த தோப்புக்குள்ளே இருக்குங்க. இது இல்லாமல் இவங்களோட ஃப்ரூட்ஸ் ட்ரீ எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. நகாப்பழ மரம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொய்யாப்பழ செடி ஒரு 50 செடி வச்சுருக்காங்க. தோப்புக்குள்ளே வச்சுருக்காங்க. சூப்பராக காய்ச்சிருக்கு. ஒரு சின்ன மரத்துலேயே எல்லாம் காய் வந்திருக்கு. இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு யார் பார்த்தாலும் பிடிக்குங்க. வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க இந்த ப்ராப்பர்ட்டி. அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை. பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்களேன். கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. சூப்பராக இருக்கும். பார்த்த உடனே பிடிக்கும். அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்குன்னு ஃபென்ஸ் பண்ணி. இது பாருங்கள் பலாமரம் பாருங்கள், இவ்வளோ பெரிய பலாமரம் உள்ள வச்சுருக்காரு. அந்த சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. தோப்பு பொறுத்தளவுக்கு எந்த தப்பும் கிடையாது. 2 கிணறு இருக்குது. அது இல்லாமல் 4 போர் இருக்குது. போரில் இப்போ ஓட்டுறதே இல்லைங்க. தண்ணி மேலால் இருக்குதுன்னு சொல்லி போரில் ஓட்டுறதே கிடையாது. உள்ளே வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சுருக்காருங்க. உள்ளே அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் டீட்டெயில் உங்களுக்கு வேணும், ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரிய நம்பர் தயவுசெய்து கான்டாக்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை.